தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் செல்லக்கண்ணு இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய ஜனநாயக கட்சி தஞ்சை தெற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் செல்லக்கண்ணு இல்ல திருமண விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து மணமக்கள் அஸ்வின், சங்கீதா ஆகியோருக்கு மங்கள நாணை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி யார் நல்லாட்சி அமைப்பார்களோ அவர்களுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் எனவும் வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவோம் என்றும் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு மது போதைதான் காரணம் என தெரிவித்தார். இன்னைக்கு இந்த போதை கலாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்லூரி ஸ்கூல்ல இருந்து கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு எளிமையாக போதைப் பொருள் கிடைக்குதா சொல்லிக்கிறாங்க. அது நடைமுறைக்கு இந்த மாதிரி ரொம்ப பண்ணனா இளைஞரோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். அதை நம்ம அடியிலேயே முளைக்கும் போதே அதை நம்ம கிள்ளி எடுக்கணும். அது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அரசாங்கத்தில் முதல்வர் சொல்கிறாரு இது மாதிரி போகாதீங்கன்னு, அவர் நடவடிக்கை எடுக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காரு. பல முறைகளில் பார்க்குறோம். பட் ஏன் இதை முழுமையாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி அரசாங்கத்தில் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு முதல்வர்கிட்ட தான் இருக்குது. அவர் நினச்சா இதை ஒரு எங்கே சும்மா அரை கிலோ 1/4 கிலோலாம் பிடிக்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. இதை உள்ள ஸ்டேட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. நீட் அப்படிங்கிறது ஒரு நேஷ்னல் சப்ஜெக்ட். அந்த நேஷ்னல் சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு மாநிலத்துக்கு மாற்ற முடியுமான்னு இது வரைக்கும் யாரும் விளக்கம் கொடுக்கல, முடியவும் முடியாது. அப்படி கொண்டு வந்தால் ஆல் இண்டியா லெவலில் கொண்டு வரணும். அது பார்லிமெண்ட் லெவலில் தான் கொண்டு திருப்பி பண்ண முடியும். இன்னும் இவங்க சொல்கிறது நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக சொல்லிட்டு இருக்காங்க. வர சட்டமன்ற தேர்தலில் ஐஜேகேயோட நிலைப்பாடுகள் எப்படி? நல்லாட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் யார் இருக்காங்களோ அவங்க கூட துணை நிற்கிறோம். போதைப் பொருள் இந்நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன், போராட்டக்குழு செயலாளர் சிமியோன் சேவியர்ராஜ், மாநில இளைஞரணி துணை செயலாளர் சூரிய பிரகாஷ், பட்டுக்கோட்டை மாவட்ட தலைவர் பச்சமுத்து, பேராவூரணி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கோ உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.